ஸோ ஸ்னேக் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதோட ஸ்கின் வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்னேக் பேட்டர்னில் இருக்கும், ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதை தவிர இந்த ஃப்ரெஷ் கோகோனட், இந்த மாதிரி ஃபுல் கோகோனட்டையும் வந்து வெளியில் இருக்கிற ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு கோகோனட்டை மட்டும் எடுத்து இப்படி கொடுக்குறாங்க. உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கொடுக்குறாங்க. இதை வந்து நாங்கள் கட் பண்ணி சாப்பிட போகிறோம். இது கைண்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு. இங்கே கிடைக்கிற ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இங்கே கிடைக்கிற இந்த ஃப்ரூட்ஸு, இந்த டிஃப்ரெண்ட் டைப் இதெல்லாமும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்னேக் ஃப்ரூட்டை இப்படி தோல் வந்து எடுத்துட்டு கையிலேயே எடுத்துடலாம், ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 பீஸ் இப்படி, இந்த இடத்துல 2 குட்டி பீஸ் இப்படி அட்டாச் ஆன மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பெருசாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரே ஒரு கொட்டை இருக்கு உள்ள. கோகோனட் வந்து ஃபுல்லாகவே கிடைக்குது. ஷெல்லில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து முத்தலான தேங்காவும் கிடைக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி கிடைக்குது. ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து இப்போ 4 பேர் இருக்கிறதுனால இதை அப்படியே பாதியாக கட் பண்ணி சாப்பிட்றலாம் நாங்கள் 4 பேரும். அதை தவிர இந்த ஸ்னேக் ஃப்ரூட்டோட ஷெல் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டா இப்படி இருக்குது உள்ள ஃப்ரூட்டு. இதை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்டு. ஸோ இந்த தேங்காய் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, நம்ம ஊர் தேங்காய் தான், அதே தான். பெருசாக இருக்குது தேங்காய் இங்கே இருக்கிறதெல்லாம். இளநீக்கு சைஸ் கூட பெருசாக தான் இருக்குது. இதுதான் அந்த ஸ்னேக் ஃப்ரூட்டில் இருக்கிற அந்த சீடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஸ்வீட் நல்லா இருக்கு. இது வந்து ஒரு தேங்காய் ஃபேமிலி தான், அந்த மாதிரி தான் இருக்கு. தேங்காய், பேரிக்காய் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் கிரன்ச்சியாக இருக்குது. நல்லா ஜூஸ் நல்லா இருக்குது. ரொம்ப ஜூஸி இல்லை. இதுக்கு இந்த ஃப்ரூட்டுக்கு எவ்வளோ ஜூஸ் வருமோ அந்த மாதிரி இருக்குது. கிரன்ச்சியாக இருக்குது, ஸ்வீட் இருக்குது, லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வருது. தேங்காய் அளவுக்கு அந்த அளவுக்கு ஹார்டாக இல்லை. ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. பேரிக்காய், தேங்காய் எல்லாம் கலந்து ஒரு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும். நுங்கு மாதிரியும் இல்லை, நுங்கு அளவுக்கு சாஃப்டாகவும் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ தேங்காய் ஸ்டைலில் இந்த மாதிரி இருக்குது. விலை வந்து 25,000. இது வந்து 3/4 கிலோ. 3/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பா. ஸோ அது வந்து 20,000 இந்தோனேஷியன் ருப்பியா, 110 ரூபாய். இந்தியன் ருப்பீஸில் வந்து 110. 3/4 கிலோ அது வந்து 110 ரூபாய். அந்த மாதிரி இருக்குது. ரீசனபிள் தான். இந்த மாதிரி நீங்கள் இளநீ, இந்த தேங்காய், இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போயிட்டீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது மார்க்கெட் இருக்கும். அந்த உழவர் சந்தை டைப்பில் இங்கே வந்து வெஜிடபிள் மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் நல்லா கிடைக்குது. இதுவே நீங்கள் டூரிஸ்ட் பிளேசஸில் போயிட்டு இளநீ அப்படிலாம் குடிச்சிங்கன்னா ஒரு இளநியே வந்து 30,000 ருப்பியா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறது 4 இளநீ சேர்த்தே 20,000 ருப்பியா தான்.